குளியல் அறையில் கூரையின் மேல் ராஜநாகம். 69 வயது மாது அதிர்ச்சி. மின்னஞ்சல் வெடிகுண்டு மிரட்டல். புதுடெல்லியில் உள்ள டசன் கணக்கான பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றம். UITM-இன் இருதய முதுகலை பட்டப்படிப்பு பூமிபுத்ரா அல்லாதவர்களுக்கு திறப்பது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. சீனாவில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி இடிந்தது. 36 பேர் மரணம். சுங்காய் பிரானாங் இயல்பு நிலைக்கு திரும்பியது. ஒருமுறை வீசப்பட்ட கழிவே வினோதமான துர்நாற்றத்திற்கு காரணம். வணக்கம். நாளை மே 3ஆம் தேதி தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை மே 5ஆம் தேதி வரை நடைபெறும் வடமண்டல மடானி ரக்யாட் 2024 திட்டத்தில் அமைச்சுகள் மற்றும் அரசாங்க நிறுவனங்கள் 196 சேவைகளை வழங்கவிருக்கின்றன. பினாங்கில் சுங்காய் நிபோங் பெஸ்தா பகுதியில் காலை 9 மணி முதல் இரவு 10 மணி வரை நடைபெறும் இந்த நிகழ்வில் மக்களின் சமூக நலனை மேம்படுத்தும் முயற்சிக்கான மடானி அரசாங்கத்தின் புதிய கொள்கைகள் மற்றும் அமல்படுத்தும் முயற்சிகளை உள்ளூர் மக்கள் புரிந்து கொண்டு அதனை மதிப்பீடு செய்வதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. தீபகற்பத்தின் பினாங்கு, கெடா மற்றும் பெர்லிஸ் ஆகிய 3 மாநிலங்களை உள்ளடக்கிய வடமண்டலத்திற்கான மடானி ரக்யாட் 2024 திட்டத்தின் 2வது கட்ட நிகழ்ச்சியை பினாங்கு அரசாங்கம் மற்றும் போக்குவரத்து அமைச்சின் ஒத்துழைப்போடு பிரதமர் துறை அலுவலகமும் செயல்திறன் ஒருங்கிணைப்பு பிரிவும் ஏற்பாடு செய்துள்ளன. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரியும் வருகையாளர்கள் மக்களுக்கான சமூக நலன், ஒற்றுமை, திவட் தொழில்நுட்பம், தொழிற்கல்வி, தொழிற்பயிற்சி மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட பொது போக்குவரத்து துறைகளில் வழங்கப்படும் வசதிகளையும் அறிந்து கொள்ள முடியும். மேலும் 1500 வேலை வாய்ப்புகள் குறித்த தகவலுடன் அரச மலேசிய போக்குவரத்து போலீஸ் குற்றப்பதிவுகளுக்கான 50 விழுக்காடு கழிவு வசதி மற்றும் JPJ எனப்படும் சாலை போக்குவரத்து துறை ஏற்பாட்டிலான 5000 இலவச தலைக்கவசங்கள் ஆகியவையும் பெற்றுக்கொள்ளலாம். மாட்சிமை தங்கிய பேரரசர் தொடர்பில் நிந்தனை அம்சத்தை ட்விட்டரில் பதிவிட்டதாக இணைய பதிவேட்டாளர் வான் முகமது அஸ்ரி வான் டெரிஸ் அல்லது பாப்பா கோமோ மீது இன்று காலையில் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் குற்றஞ்சாட்டப்பட்டது. நீதிபதி சித்தி அமினா கசாலி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது 41 வயதுடைய வான் முகமது அஸ்ரி அதனை மறுத்தார். சர் அஸ்ரி என்ற கணக்கில் எக்ஸ் தளத்தில் அவர் அந்த நிந்தனை அம்சத்தை பதிவிட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது. ஏப்ரல் 29ஆம் தேதி நண்பகல் 12 மணி அளவில் புக்கிட் பிந்தாங்கில் உள்ள ஒரு ஆடம்பர அடுக்ககத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 3 ஆண்டுகள் வரை சிறை அல்லது 5000 ரிங்கிட் அபராதம் அல்லது இவை இரண்டும் விதிக்கப்படும். 1948ஆம் ஆண்டின் நிந்தனை சட்டத்தின் செக்ஷன் 4 உட்பிரிவு 1C மற்றும் அதே சட்டத்தின் துணை விதி 4 உட்பிரிவு 1 கீழ் வான் முகமது அஸ்ரி மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. அவருக்கு ஜாமீன் வழங்குவதற்கு அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞர் DPP கைருல் அஸ்ரின் மாமாட் முன் வரவில்லை. வான் முகமது சார்பில் வழக்கறிஞர் முகமது ரஃபீக் ஆஜரானார். பிரச்சனை, சளி, இருமலுக்கு உகந்த தீர்வு சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம். துளசி, கரிஞ்சீரகம், கிராம்பு போன்ற மூலிகைகளால் கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள சைலஜா பேபி ஹெர்பல் கிரீம் உங்கள் குழந்தைக்கு சிறந்த தேர்வு. UITM எனப்படும் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் கார்டியோ தொராசிக் அல்லது இருதய அறுவை சிகிச்சை முதுகலை பட்டப்படிப்பை பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு திறப்பது குறித்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை. பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களை அத்திட்டத்தில் இணைத்துக் கொள்வது தொடர்பான பரிந்துரையை பரிசீலிக்கும் முன் அடிப்படையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டியது அவசியம் என உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் காடீர் தெரிவித்தார். அவ்விவகாரம் தொடர்பில் இதுவரை தமது தரப்பு எந்த ஒரு விவாதத்திலும் ஈடுபடவில்லை. அதே சமயம் அது தொடர்பில் அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் தங்களுக்கு கிடைக்கவில்லை என ஜம்ரி சொன்னார். அப்பிரச்சனைக்கு சிறந்த தீர்வை கண்டறிய பாடுபடும் அரசாங்கம் மற்றும் சுகாதார அமைச்சின் கடப்பாட்டையும் ஜம்ரி மறு உறுதிப்படுத்தினார்.
முன்னதாக UITM தனது இருதய அறுவை சிகிச்சை முதுகலை பயிற்சி திட்டத்தை பூமிபுத்ரா அல்லாத பயிற்சியாளர்களுக்கு திறப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக சுகாதார இணைய அகப்பக்கமான கோட் ப்ளூ தகவல் வெளியிட்டிருந்தது. இருதய அறுவை சிகிச்சை பயிற்சியின் அங்கீகாரம் தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு அது தீர்வாக அமையும் என UITM மருத்துவ புலத்தின் பேராசிரியர் டாக்டர் ராஜா அமீன் ராஜா முக்தார் கூறியிருந்தார். இருதய அறுவை சிகிச்சை தொடர்பில் மலேசியாவில் வழங்கப்படும் ஒரே பயிற்சி திட்டமாக அது விளங்குகிறது. அந்த பயிற்சியில் பங்கேற்கும் பட்டதாரிகளுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் என ஏப்ரல் 2 சுகாதார அமைச்சு அறிவித்திருந்தது. அதற்காக 1971 மருத்துவ சட்டத்தில் திருத்தம் செய்யும் பரிந்துரை அமைச்சரவையின் கவனத்துக்கு கொண்டு செல்லப்படும் எனவும் அது கூறியிருந்தது. எனினும் மலேசிய மருத்துவ சங்கம் உட்பட சில தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஸ்லாங்கூர் சுங்கை பிரானாங்கில் நேற்றிரவு கண்டறியப்பட்ட வினோதமான துர்நாற்றத்திற்கு ஒரே முறை அந்த ஆற்றில் கலக்கப்பட்ட கழிவே காரணமாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது. எனினும் அடைமழையை தொடர்ந்து ஆற்றில் நீரோட்டம் அதிகரித்ததால் அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளதாக லுவாஸ் ஸ்லாங்கூர் நீர் நிர்வாக வாரியம் கூறியுள்ளது. அச்சம்பவத்தை அடுத்து சுங்கை ரிஞ்சிங், சுங்கை காபூல், சுங்கை பாஜாம் ஆகிய ஆறுகளின் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட வேளை துர்நாற்றம் எதுவும் இன்றி அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது தெரிய வந்துள்ளது. அதே சமயம் சுங்கை பிரானாங் மற்றும் சுங்கை சிமின்யே ஆறுகளின் தூய்மை கேடு குறியீடு இயல்பு நிலைக்கு திரும்பி உள்ளதோடு சுங்கை ஸ்லாங்கூர் மற்றும் சுங்கை சிம்பா ஆறுகளும் பயன்பாட்டுக்கு பாதுகாப்பாக உள்ளதை லுவாஸ் ஓர் அறிக்கையின் வாயிலாக உறுதிப்படுத்தியது. அதனால் சம்பந்தப்பட்ட ஆறுகளின் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளில் இடையூறு எதுவும் ஏற்படவில்லை. நேற்று பிற்பகல் வாக்கில் ஸ்லாங்கூரில் சுங்கை சிம்பா பகுதி உட்பட பல பகுதிகளில் பெய்த அடைமழையே அதற்கு காரணம் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகளுக்கு முன் டவுன் சிண்ட்ரோம் குறைபாட்டால் பாதிக்கப்பட்ட பெல்லா எனும் 11 வயது பெண்ணை புறக்கணித்து தவறாக நடத்தியது தொடர்பில் ரூமா போண்டாவின் நிறுவனர் சித்தி பைனுன் அஹமத் ரசாலிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளை கோலாலம்பூர் உயர்நீதிமன்றம் இன்று நிலைநிறுத்தியதோடு அவர் குற்றவாளியே என்பதையும் மறுஉறுதிப்படுத்தியது. 32 வயதான சித்தி பைனுன் செய்திருந்த மேல்முறையீட்டை நிராகரித்த நீதிபதி டத்தோ நூரின் படாருடின் அந்த தீர்ப்பை அறிவித்தார். கடந்த ஆண்டு மே 3 பெல்லாவை புறக்கணித்து துன்புறுத்தியதாக கொண்டுவரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளில் சித்தி பைனூன் குற்றவாளி என கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதற்காக சித்தி பைனூனுக்கு மொத்தம் 22 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அதோடு நன்னடத்தை பத்திரத்தில் அவர் கையெழுத்திட வேண்டும் எனவும் சிறை தண்டனை முடிந்து 6 மாதங்களுக்குள் 200 மணி நேரம் சமூக சேவை செய்ய வேண்டும் எனவும் அவருக்கு உத்தரவிடப்பட்டது. அந்த தண்டனையை ஒத்திவைக்க கோரி சித்தி பைனூன் செய்திருந்த மனு நிராகரிக்கப்பட்டது. அடுத்து அவர் காஜாங் சிறையில் அடைக்கப்பட்டார். முன்னதாக 13 வயதான டவுன் சிண்ட்ரோம் பெண்ணை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பாளராக சித்தி பைனூன் அவரை துன்புறுத்தி காயம் விளைவித்ததாக குற்றச்சாட்டை எதிர்நோக்கியிருந்தார். 2021 பிப்ரவரி மாதத்திற்கும் ஜூன் மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் தலைநகர் வாங்சா மாஜுவில் உள்ள ஆடம்பர அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் அவர் அக்குற்றங்களை புரிந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேக் ஜெனேரி கம்புங் பெத்தோங்கில் தமது வீட்டின் குளியல் அறை கூரையில் தலைக்கு மேல் 4 மீட்டர் நீளமுள்ள ராஜநாகம் ஒன்று இருந்ததைக் கண்டு குடும்ப மாது ஒருவர் பெரும் அதிர்ச்சிக்குள்ளானார். இரவு 10 மணி அளவில் குளியல் அறைக்கு சென்றபோது கூரையில் உடும்பு நடமாட்டம் இருப்பதாக அவர் நினைத்தார். பிறகுதான் ராஜநாகம் இருந்ததைக் கண்டு அவர் அலறியடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்தார். அவரது குடும்பத்தினர் இது குறித்து உடனடியாக சேக் பொது தற்காப்பு படைக்கு உதவி கோரி தகவல் கொடுத்தனர். தகவல் கிடைக்கப்பெற்ற 10 நிமிடத்திற்குள் அவ்வீட்டிற்கு வந்த பொது தற்காப்பு படையினர் குளியல் அறையின் கூரையில் இருந்த அந்த ராஜநாகத்தை வெற்றிகரமாக பிடித்தனர். தொடக்கத்தில் அதனை பிடிப்பதில் சிரமத்திற்குள்ளானதாகவும் மிகவும் கவனமான வியூகம் கையாளப்பட்டதால் 8 கிலோவை கொண்ட அந்த ராஜநாகம் பிடிப்பட்டதாக சேக் வட்டார பொது தற்காப்பு அதிகாரி லெப்டினன்ட் ஹைசுல் ஐஷா முஹம்மது நபியா தெரிவித்தார். அந்த ராஜநாகம் பின்னர் பெர்ஹிலிதான் எனப்படும் வனவிலங்கு மற்றும் பூங்காத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்தியா தலைநகர் புதுடெல்லியில் உள்ள டசன் கணக்கான பள்ளிகள் நேற்று உடனடியாக காலி செய்யப்பட்டன. மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அப்பள்ளிகளில் இருந்த மாணவர்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். எனினும் சோதனையின் போது ஆட்சேபனைக்குரிய பொருள் எதுவும் கண்டறியப்படவில்லை என்பதை போலீசார் உறுதிப்படுத்தினர்.
புதுடெல்லி மற்றும் அதை ஒட்டிய புறநகர் பகுதியான நொய்டாவில் உள்ள 50க்கும் மேற்பட்ட பள்ளிகளுக்கு அந்த வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனால் போலீஸ் படை வீரர்கள், மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு செயலிழப்பு படையின் உதவியோடு பள்ளி வளாகத்தை சோதனையிடும் காட்சிகளையும், தங்கள் பிள்ளைகளை அழைத்துச் செல்ல பெற்றோர்கள் பள்ளிகளுக்கு வெளியில் காத்திருக்கும் காட்சிகளையும் உள்நாட்டு தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பின. அதனால் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரையில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பாதிக்கப்பட்டனர். அந்த வெடிகுண்டு மறுட்டல் தொடர்பில் போலீசார் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதால் மாணவர்களும் பெற்றோர்களும் பீதியடைய தேவையில்லை எனவும் பொறுமை காக்குமாறும் உள்துறை அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது. புதுடெல்லியில் உள்ள பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மறுட்டல் விடுக்கப்படுவது ஒன்றும் புதிதல்ல. கடந்த காலங்களில் அதுபோன்ற மறுட்டல்கள் விடுக்கப்பட்டுள்ள வேளை இறுதியில் அவை வெறும் புரளிதான் என்பது உறுதி செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. சீனாவின் தென் பகுதியில் குவாங்டோங் வட்டாரத்தில் நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் குறைந்தது 36 பேர் மரணமடைந்தனர். உள்ளூர் நேரப்படி அதிகாலை மணி 2:10 அளவில் குவாங்டோங் வட்டாரத்தில் மெய்சோ நகருக்கும் டாபு பகுதிக்கும் இடையிலான நெடுஞ்சாலையில் இடிந்ததாக ஜின்ஹுவா செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. அந்த சம்பவத்தில் 20 வாகனங்களில் சிக்கிக் கொண்டதாகவும் 54 பேர் மாண்டதாகவும் தொடக்க கட்ட தகவல்கள் தெரிவித்தன. விடியற்காலை மணி 5:30 வரை 36 பேர் உயிரிழந்தது உறுதியானது. காயமடைந்தவர்களில் 30க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே இடிந்து விழுந்த சாலை பகுதியில் அவசர பணிக்கான வாகனங்களும் கிரேன்ஸ்களும் காணப்படும் காணொளிகளும் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. தொடர்ச்சியாக பெய்த கடுமையான மழையினால் நிலவியல் அமைப்பில் ஏற்பட்ட பேரிடர் காரணமாக நெடுஞ்சாலையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததாக சிசிடிவி நிறுவனம் தகவல் வெளியிட்டது. சம்பவம் நிகழ்ந்த இடத்தில் மீட்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்காக 500க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நிறுத்தப்பட்டுள்ளனர். ஹாங்காங் கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு தொடங்கி புதன்கிழமை காலை வரை கிட்டத்தட்ட 10,000 மின்னல் தாக்கியதாக அந்நகரின் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வழக்கமாக பருவமழை ஏற்படும் ஏப்ரல் மாதத்தில் ஹாங்காங்கில் அதிக ஈரப்பதம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் அங்கு திடீரென அடைமழை பொழியலாம் எனும் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளதால் மக்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு மணி 9 தொடங்கி ஹாங்காங் வானம் பிரகாசமாக காட்சியளித்தது. சுமார் 1 மணி நேரத்தில் அங்கு 5,914 மின்னல்கள் பதிவு செய்யப்பட்டதாக கண்காணிப்பு மையம் தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை காலை மணி 10:59க்கும் 9,437 மின்னல்கள் தாக்கின. அவற்றில் பெரும்பாலானவை ஹாங்காங்கின் கிழக்கு மாவட்டத்தை தாக்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக செவ்வாய்க்கிழமை இரவு பெய்த இடியுடன் கூடிய அடைமழை ஹாங்காங் அனைத்துலக விமான நிலையத்தில் தாமதத்தை ஏற்படுத்தியதோடு பல இடங்களில் பல புயல் காற்றையும் ஏற்படுத்தியது. அந்நிலை இன்றும் நாளையும் தொடரலாம் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பூங்கதவே தாழ்த்திரவாய் என்ற பாடல் மூலம் தமிழ் சினிமா உலகில் தனக்கென ஆயிரக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்த பிரபல பின்னணி பாடகி உமா ரமணன் காலமானார். 69 வயதான உமா ரமணன் சென்னை அடையாறில் வசித்து வந்ததோடு கடந்த சில மாதங்களாக உடல்நலக்குறைவினால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். இசைஞானி இளையராஜா இசையில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கும் உமா ரமணன் நேற்று சென்னையில் காலமானது அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இசையமைப்பாளர் வித்யாசாகர், மணி சர்மா மற்றும் தேனிசை தென்றல் தேவாவின் இசையிலும் அவர் பல்வேறு பாடல்களை பாடியுள்ளார். மேலும் கேளடி கண்மணி, தூரல் நின்னு போச்சு, வைதேகி காத்திருந்தால், தில்லு முள்ளு, பன்னீர் புஷ்பங்கள் உட்பட பல்வேறு திரைப்படங்களில் அவர் பாடல்களை பாடியுள்ளார். அவரது இறுதிச் சடங்கு இன்று நடைபெறும். கடந்த 35 ஆண்டு காலமாக அவர் 6000த்திற்கும் மேற்பட்ட மேடை நிகழ்ச்சிகளிலும் கச்சேரி நடத்தியுள்ளார். ஆக கடைசியாக உமா ரமணன் நடிகர் விஜய் நடித்த திருப்பாச்சி படத்தில் கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சு என்ற பாடலை ஹரிஸ் ராகவேந்திரா மற்றும் பிரேம்ஜி ஆகியோருடன் இணைந்து பாடியிருந்தார். மேலும் பல ஆன்மீக செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.